குட் மார்னிங் யூடியூப் கைஸ். இன்றைக்கி நாம் ட்ராவல் பண்ண போகிறது ஒரு புது ட்ரெயின். ஆல்ரெடி ட்ராவல் பண்ண ட்ரெயின் தான் சென்னை டு மதுரை தேஜாஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். சென்னையிலிருந்து மதுரை வரை செல்லக்கூடிய அதிவிரைவு ரயில். இந்த ட்ரெயின் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கடந்த 1 March 2019 இந்த ட்ரெயின் தெற்கு ரயில்வேயால் வென்ற ரயில்வே அமைச்சரால் துவக்கி வைக்கப்பட்டது. ஏதாவது திருச்சி, மதுரை, தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக இந்த ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயின் இப்போ நம்ம திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்டாப்புங்கிறது ரொம்ப கம்மி தான். சென்னை, எழும்பூர், தாம்பரம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, இதுதான் இதனுடைய ஸ்டாப்பு. கிட்டத்தட்ட ரொம்ப அதிவிரைவாகவும், குறிப்பாக ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், பில்கிரிம்ஸ், பப்ளிக் உங்களுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்குது. கும்பலே பார்த்திங்கன்னா நிறையா ஏறும். உங்களுக்கு இப்போ தாம்பரம் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா அதிக அளவு கும்பல் ஏறதான். தாம்பரம் ஸ்டாப்பிங் கிடையாது. இனாகிரேட் பண்ண போது இப்போ தாம்பரம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இந்த உங்கள் கருத்துக்களை பதிவிட்டு இந்த பிளாகை தொடர்ந்து பாருங்கள். விஜயகுமார். இப்போ நமக்கு ஏற்றாப்பால் வந்துட்டு இருக்கிற ட்ரெயின்னா செங்கோட்டையிலேருந்து சென்னை எழும்பூர் செல்லும் புதிய எக்ஸ்பிரஸ் 5வது பிளாட்ஃபார்மில் வந்துட்டு பாருங்கள். இதையும் பாருங்கள், பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து இந்த விளாகை பாருங்கள். நம்ம ட்ரெயின் வரதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. நம்மளுடைய கோச் என்னென்னா C4 15ஆம் நம்பர் விண்டோ சீட். அதனால் விளாக் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். விண்டோ சீட் பக்கத்தில் இருக்கிறதுனால. ஸோ தட் நமக்கு நல்லா இந்த வீடியோ விளாக நல்லா பார்க்கலாம். இந்த ட்ரெயின் வரப்போதுமே ஒரு ஃபியூ மினிட்ஸில் ட்ரெயின் இங்கே இந்த 7th பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் வந்துடும். நம்ம ஏறினப்புறம் ஃபர்தராக அந்த வீடியோவை பார்க்கலாம். பாருங்கள். இன்றைக்கி 30597 இந்த இன்ஜின் தான் நம்ம ஏறினப்புறம் மிச்ச விழாக்க நான் கண்டினியூ பண்ணி பாருங்கள். நம்ம ட்ரெயினில் ஏறி கம்ஃபர்டபுளாக நம்ம சீட்டில் ஏறி உட்காந்தாச்சு. கரெக்டாக நம்மள விண்டோ சீட் பக்கத்தில் இருக்கிறதுனால பிளாக் ஈஸியாக நம்ம கண்டினியூ பண்ண முடியும். பாருங்கள், பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவிடுங்க. ஸோ நமக்கு ஏற்றாப்போல் இருக்கிறது தான் சென்னையிலிருந்து திருச்சிராப்பள்ளி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களை மாநில தலைநகரம் சென்னையோடு இணைக்கும் ஒரு மாபெரும் நெடுஞ்சாலை. GST ரோடுன்னு சொல்லுவாங்க. அதுவும் கிட்ட உளுந்தூர்பேட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரயில் ரோடு பக்கத்துலேயே போகும். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இதனுடைய ஸ்டாப்பிங் எப்படின்னா, தாம்பரம் விட்ட ஒரே அடுத்த ஸ்டாப் திருச்சி தான், வேறு எங்கேயும் நிற்காது. கிட்டத்தட்ட 4 hours சென்னையிலேருந்து திருச்சிக்கு 4 hours எடுத்துக்குது. less than 4 hours, 3 hours and 45 minutes டைம் கொடுத்துருக்குறாங்க. 6 மணி கிளம்பி 9:45 திருச்சிராப்பள்ளி சந்திப்பு அடைகிறது. எனவே இந்த ட்ரெயின் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வண்டி. எனவே இந்த ட்ரெயின் நிறையா பயன்படுத்துங்க. ஃபேர் கம்மி தான். ஆம்னி பஸ்ஸோட ஃபேர் கம்மி தான் இதனுடைய இது. ஏனில் ஆம்னி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்ட திருச்சிக்கு வாங்குறாங்க. மோர் தேன் தட். இந்த ஃபேர் பார்த்தீங்கன்னா 730 rupees இப்போ நான் டிக்கெட் உடையது. அதை விட கூடவே ஆம்னி பஸ்ஸில் வாங்குறாங்க. 7 to 8 hours நீங்கள் அவஸ்தைப்பட்டு போகணும். அதுக்கு இந்த ட்ரெயினில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் போகலாம். எல்லா வசதிகளும் ட்ரெயினில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்துங்க. இந்தியன் ரயில்வேக்கு வருமானத்தை அதிகரிங்க. இந்த ட்ரெயினை பேட்ரனைஸ் பண்ண இதனுடைய சர்வீஸ் அதிகரிக்கும். கம்பார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் லிவ் இந்தியன் ரயில்வேஸ். இதுதான் புகழ்பெற்ற குளவாய் ஏரி. செங்கல்பட்டு ஸ்டேஷன் நெருங்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு இந்த ஏரி தான் மெயின் இது சோர்ஸு. இங்கிருந்து தான் செங்கல்பட்டு மாநகருக்கு குடிநீர் சப்ளை ஆகுது. சென்னை மாநகருக்கு சமயத்தில் குடிநீர் சப்ளை பண்ணுவாங்க. செங்கல்பட்டு ஸ்டேஷனை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இது படகு சவாரி செய்வதற்கு ஏற்ற டூரிஸ்ட் ஸ்பாட். இப்போ நம்ம செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் நெருங்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இங்கே ஸ்டாப்பிங் கிடையாது.
நம்ம செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் நெருங்கி விட்டோம். பாருங்கள், இதுதான் செங்கல்பட்டு ரயில்வே ஜங்ஷன். திருக்கரையில் வேலை ஒரு முக்கியமான ஜங்ஷன். அதை பற்றி பல பிளாகில் நான் சொல்லியிருப்பேன், அதனால் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. பாருங்கள்,
फोटो వచ్చేసి పడేసి ఆ పక్క ఈ పక్క ఇది రోడ్డు చాలు చాలు కన్నడ దగ్గర హరి இப்போ நம்ம திருச்சி மாநகருக்குள் நுழைந்து விட்டோம். வண்டி காவிரி பாலத்தை கடந்து கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு ஜேர்னி, கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனவே இந்த ட்ரெயினை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ட்ரெயினை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரெயின் உங்களுடைய லைஃப் லைன் மாதிரி. எங்கள் ஒரு அர்ஜென்ட் வேலைக்கு போகணுன்னா இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. நம்ம திருச்சி நகருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம், காவிரி பாலத்தை தாண்டி. பயணத்தை இறுதி நிறைவு செய்து விட்டோம். வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய்.